மதுரையின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் வாடிப்பட்டி தப்பாட்டம் பல நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட நாட்டுப்புற கலையாக இருந்து வருகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை போலவே மதுரை வட்டாரத்தின் தனித்துவமான பண்பாடு அடையாளமாக இந்த கலை கருதப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வின்படி திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் கர்நாடக மாநிலத்தில் வடக்கு பகுதியில் உள்ள வாடி என்ற இடத்திலிருந்து தப்பாட்ட கலைஞர்கள் மதுரைக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் குடியேறிய பகுதி பின்னர் வாடிப்பட்டி என அழைக்கப்பட்டதாகவும் அந்த பெயரே காலப்போக்கில் இக்கலைக்கும் அடையாளமாக மாறியதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாயக்கர் மன்னர்களின் ஆதரவால் அரண்மனை வளாகத்தில் இருந்த நௌபத்கான இசை மண்டபத்திலும் வாடிப்பட்டி தப்பாட்டம் நிகழ்த்தப்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தப்பு மற்றும் பறை ஒரே கருவி என பொதுவாக கருதப்பட்டாலும் இரண்டுக்குமே வேறுபாடுகள் உள்ளதாக கலை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தப்பு அளவில் சிறியது. பழங்குடியின மக்கள் காட்டு விலங்குகளை விரட்ட பயன்படுத்திய இசைக்கருவியாகும். புலியாட்டம் போன்ற நாட்டுப்புற நிகழ்ச்சிகளில் முக்கிய இடம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளையில் பறை சங்க காலத்திலிருந்தே போர்க்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட போர் முரசாகும். பறை என்பது தொன்மையான பெயராகும். தப்பு என்பது பின்னர் உருவான சொல்லாகவும் கருதப்படுகிறது. எருமை தோல் மற்றும் மரச்சட்டத்தால் தயாரிக்கப்படும் தப்பு கல்மூங்கில் மற்றும் புரச மர குச்சிகளை கொண்டு இசைக்கப்படுகிறது. இதன் ஒளிநயமும் இசை அமைப்பும் வாடிப்பட்டி தப்பாட்டத்திற்கு தனித்துவத்தை வழங்குகின்றன. கலையானது பண்பாட்டு கருவியாகவும் மக்களுடைய பயன்பாட்டு கருவியாகவும் தொழில் பயனீட்டு கருவியாகவும் இருந்து ஆதி கலை, ஆதி இசை, பொது உடைமையான இசை. இந்த பறைன்றது சொல்லுவாங்க, இது சாதிப்பறையா? இல்லை, இது ஆதிப்பறை. கொம்பூதி கொட்டடிச்சு கிளப்புங்கடா சாமியன்னு சொல்லுவாங்க. அதுபடி இந்த ஆதி இசையாம் பறை இசை நம்முடைய வாழ்வியலில் மிக முக்கியமான கருவி. அதற்கு பண்பாட்டு தலமாக இருக்கிறது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி. வாடிப்பட்டியிலிருந்து வந்ததுதான்றத பெருமையோடு அந்த இடத்துல பகிரங்கமாக உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்கிறேன். 1970களில் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் தேர்தல் பிரச்சாரங்களில் வாடிப்பட்டி தப்பாட்ட கலைஞர்கள் பங்கேற்றதை தொடர்ந்து இந்த கலை தமிழகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்டது. எஸ்பி கோவிந்தன் வாடிப்பட்டியில் எஸ்பி கோவிந்தனாக நடத்தப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் எங்கள் தலைமுறை 4 தலைமுறை வரை வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, நாங்கள் நல்லா சொல்லிக் கொடுத்து இப்போ 4 தலைமுறை ஆயிடுச்சு. ஆனால் வாடிப்பட்டி சிறப்பு பேரானது காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். நீதி கேட்டு நெடுமையான திருச்செந்தூருக்கு நடந்தார். அதுக்கு வாடிப்பட்டி கொட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி, வாடிப்பட்டி கொட்டு வேணும்னா அது நல்லா இருக்குது, அதை கூப்பிடுங்க அப்படின்னு மதுரையிலேருந்து நான் ஆரம்பித்து அடிச்சுட்டு போனோம். அருப்புக்கோட்டை வரைக்கும் போனோம். அருப்புக்கோட்டையில் நிப்பாட்டி வந்துட்டோம். திருப்பி அவர் வாடிப்பட்டி கொட்டு இருந்தாத்தான் ஒரு அசதி தெரியாது, ஒரு அலுப்பு தெரியாது, இது ஜாலியாக இருக்குது, போர் முரசை கூப்பிடுன்னு சொல்லி கருப்பட்டி பொன்முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அவர் சார்பாக திருப்பி வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போய் அங்கே நீதி கேட்டு நெடுமையான போய் வாசித்து ஜாலியாக இருந்துச்சு. அதில் 5ஆம் உலக தமிழ்நாடு மதுரை ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ, எம்ஜிஆர் இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 5ஆம் உலக தமிழ் சிறப்பு பரிசு வாங்கியிருக்கு. 2வது அந்த கலைஞர் நெடுமையான போனதை வச்சு உலகம் முழுவதும் பேரானவன் டெல்லி ஆசிய புகழ். 1970 டெல்லி ஆசிய புகழ். டெல்லி வாடிப்பட்டி கூட்டு போயிருந்துச்சு. அங்கே மெடல் வாங்கிட்டு வந்துச்சு. அதுலேருந்து எங்களுக்கு பேர் வாடிப்பட்டி உலகம் முழுவதும் பேர், நல்ல பேர். காது குத்தோ, கல்யாணமோ, சடங்கு, எல்லா ஃபங்க்ஷனுக்கும். கடந்த சில ஆண்டுகளில் கேரளாவின் ஜண்டை மேளம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதால் வாடிப்பட்டி தப்பாட்ட கலைஞர்களின் வாய்ப்புகள் குறைந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் தமிழ் பாரம்பரிய இசை மற்றும் நாட்டுப்புற கலைகள் மீதான ஆர்வம் மீண்டும் அதிகரித்து வருவதால் தற்போது திருமண விழாக்கள், கோயில் திருவிழாக்கள் மற்றும் பிற சுப நிகழ்ச்சிகளிலும் வாடிப்பட்டி தப்பாட்டத்திற்கு மீண்டும் வரவேற்பு கிடைத்து வருவதாக கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றும் சில பகுதிகளில் திருமண சீதனமாக பறை வழங்கும் கலாச்சாரம் தொடர்வது இந்த இசைக்கருவி மக்களின் வாழ்வியலோடு ஆழமாக இணைந்திருப்பதை வெளிப்படுத்துகிறது. பாரம்பரிய கலையை தலைமுறைகள் கடந்து பாதுகாத்து வரும் கலைஞர்கள் அரசு நலவாரியத்தில் பல ஆண்டுகளாக பதிவு செய்து தொடர்ந்து புதுப்பித்தும் இதுவரை ஒரு நடைமுறை கூட அந்த நலவாரியத்தின் மூலம் எந்த பயனும் கிடைக்கவில்லை என்றே வேதனையை மனக்குமரலாக வெளிப்படுத்துகின்றனர். எனக்கு இப்போ 64 வயசாகுது. இதுவரைக்கும் நான் கலை பண்பாட்டு மையத்திலேருந்து எதுவுமே வாங்கலை. என் மக கல்யாணத்துக்கு கூட நான் வாங்கலைங்க. பென்ஷனுக்கு 60லேருந்து இன்றைக்கி நான் 4 வருஷம் ஆக போட்டுது. 4 வருஷமாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் வரும்னு. எழுதி போட்டு பாம்பு போச்சோ போகலையோ தெரியாதுங்க.
எனக்கு வந்து இன்னும் கலை பண்பாட்டத்தில் வந்து எனக்கே வந்து இந்த திருமண உதவித்தொகை, இந்த சரியான பார்வை இல்லைன்னா, இசைக்கலைஞருக்கு பார்வை இல்லைன்னா அந்த ஒரு உதவி, மற்றும் இந்த குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு உதவி, அப்புறம் படித்தா 10ஆம் கிளாஸ் படித்தா 2000 ரூபா இதில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு டிப் எழுதி கொடுத்தா வந்து பொதுவாக இந்த கருவி வாசிக்கிறவங்க பூரா வந்து பாதி பேர் படிக்காதவங்க தான். இந்த தப்பு அடிக்கிறவங்க பூரா பாதி பேர் படிக்காதவங்க. அந்த அறியாமை வந்து சிலர் நல்லா படித்தவங்கெல்லாம் இந்த மாதிரி உதவிகளெல்லாம் எழுதி போட்டு வாங்குறாங்க. இப்போ நான் போய் கலைப்பண்படுத்துறதுக்கு போனோம்னா எனக்கு எழுதுறதுக்கு கூட ஒரு ஆளை கூட்டி போக வேண்டியதாக இருக்குது. இந்த நிலையில் வாடிப்பட்டி தப்பாட்ட கலைஞர்கள் தங்களது கலை பாரம்பரியம், எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசிடம் உள்ள எதிர்பார்ப்புகள் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளனர். அதாவது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்களுக்கு அட்வைசர் பண்ணுறதில்ல, எங்களை கூப்பிட்றதில்ல. வாடிப்பட்டி நேமு போட்டு யார் அங்கங்கே கூப்பிட்டு அங்கங்கே நடிச்சிடறாங்க. இது கலை பண்பாட்டுத்துறை தான் நடத்துகிறாங்க. வாடிப்பட்டிக்கு ஒரு நேம் கொடுக்கல. எத்தனையோ ஃபங்க்ஷன், கலை நிகழ்ச்சி நடக்குது, என்ன கோயில் திருவிழா, கவர்மெண்ட் மினிஸ்டர் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனும் வருது. சென்னை சங்கமாக வருஷம் நடக்குது. இந்த வாடிப்பட்டி செட்டு போகவே இல்லை. ஆனால் அங்கங்கே வாடிப்பட்டி போட்டோ எடுத்துக்கிறாங்க. திருநெல்வேலியில் எப்படி அல்வா கொடுக்குறா அதே மாதிரி இதே திருநெல்வேலி அல்வா அப்படின்னு போட்டோ அடிச்சிடுறாங்க. அதே வாடிப்பட்டி. ஆனால் என்றைக்கும் வாடிப்பட்டி கலைஞர்கள் இன்னும் இருக்காங்க, இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா சிறப்பாக வாசிப்பாங்க. தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய அதிகாரிகள் கூறுகையில், நலவாரியத்தில் பதிவு செய்திருப்பது மட்டுமே அனைத்து உதவிகளையும் தானாக பெறுவதற்கு உத்தரவாதம் அல்ல. ஒவ்வொரு நலத்திட்டத்திற்கும் தனித்தனியாக தகுதிகள், வயது வரம்பு, வருமானச் சான்று, உறுப்பினர் பதவி புதுப்பிப்பு, தேவையான ஆவணங்கள் உள்ளிட்ட விதிமுறைகள் உள்ளன. அவற்றின் அடிப்படையிலேயே விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உதவிகள் வழங்கப்படுகின்றன. தகுதியுள்ள கலைஞர்கள் தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். யாருக்கேனும் உதவி கிடைக்காமல் இருந்தால் அது குறித்து மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை அலுவலகம் அல்லது நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய அலுவலகத்தில் நேரடியாக மனு அளித்தால் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். இந்த பறை இசை கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும். பள்ளி கல்லூரிகளில் இந்த பறை இசையை ஒரு பாடமாக எப்படி பிடி, உடற்கல்வி, தையல், ஓவியம் இதெல்லாம் இருக்கோ, அதுபோல் இந்த பறை இசையும் மிக முக்கியமான ஒரு பாடமாக பள்ளிக்கூட பருவத்தில் இந்த பறை இசை வந்துருச்சுன்னா கல்லூரி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய கேள்வி ஒன்று தான். சில பேர் சொல்கிறாங்களே, கலையெல்லாம் ஒரு தரப்பு மக்களுக்கு தான், எங்களுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு விழாவில் எப்படி எல்லா பிள்ளைகளும் ஆடுதுங்க, எப்படி வாசிக்கிறாங்க? இப்போ இருக்க ஜென்சி நல்லா பறையடிக்கிறாங்க. எப்படி வருது? அதுதான், எவன் ஒருவன் இக்கலையை தலைவணங்கி கற்றுக்கொள்கிறானோ அவன் தலை நிமிர வாழலாம்.